வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் டே ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் ஷார்ட்டில் ட்ரெண்ட் லைன் ட்ரெண்ட் சேனல்ஸ்லாம் இந்த மாதிரி வரையலாம் அப்படின்ற தொடர் வீடியோ ப்ரெசன்டேஷன் தான் இது. அந்த அடிப்படையில் முதல்ல என்ன பண்ணிடலாம், நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இந்த ட்ரெண்ட் லைனை ரிமூவ் பண்ணிடுறேன். நேரம் வரப்போ அந்த ட்ரெண்ட் லைனை போட்டு காட்டலாம். முதல்ல ஒரு ட்ரெண்ட் சேனல் வரைவோம். இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனல். இப்போ இந்த ட்ரெண்ட் சேனல் எந்த அடிப்படையில் வரைஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, மார்க்கெட் இங்கே சரிவு கொடுத்தது பார்த்திங்களா, இந்த ஹை அப்புறம் இங்கே பிரேக் டவுன் ஆனது, பிரேக் அவுட் ஆனது எல்லாத்தையும் எடுத்து இந்த அடிப்படையில் ட்ரெண்ட் சேனல் வரைஞ்சிருக்கிறோம். இந்த ட்ரெண்ட் சேனலுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒருவேளை இன்றைக்கி மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே தான் ஓப்பன் ஆகிற மாதிரி தெரியுது. 10,700 விட்டு கீழே ஓப்பன் ஆகிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்காமல் மார்க்கெட் கீழே வந்துகிட்டே இருந்ததுன்னா ஓரளவு கரெக்ஷன் கொடுக்கும். இந்த சேனலுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் படிப்படியாக கன்சல்டேட் ஆகி கொஞ்சம் கீழே வரும்னு எதிர்பார்க்கலாம். இதை உடைச்சிட்டு மேலே போனால் மட்டுமே மார்க்கெட் வலுவாக ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை அதுக்கு மீறி மார்க்கெட் கீழே வரப்போ பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ட்ரெண்ட் லைனோட லோயர் பேண்டை யூஸ் பண்ணி பை பண்ணலாம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஓரளவு உதவியாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தது இன்னொரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கிறோம். இதுவும் கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ணது பெருசாக தான். இப்போ மார்க்கெட் கீழேருந்து ரிகவர் ஆன இந்த லோ இப்போ ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த சப்போர்ட் இதெல்லாம் எடுத்து இந்த மிட் லைனை கரெக்டாக பார்த்திங்கன்னா, இந்த மிட் லைன் தான் ரொம்ப முக்கியமானது. இங்கே ஒரு ட்ரெண்டும் இதுக்கு மேலே ஒரு ட்ரெண்டும் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது கூட சேர்த்து என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இதில் ஒரு முழுமை அடைகிறதுக்காக இந்த இடத்துல இதுக்கு பேரலாக நேற்று கிரியேட் ஆன ஹைக்கு ஒரு கோடு போட்டிருக்கிறோம். ட்ரெண்ட் சேனலுக்குள்ளேயே ஒரு சேனல் வரைஞ்சிருக்கிறோம், ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணி இந்த அப்பர் பேண்டுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஓரளவு இதை டிவேட் ஆகி மேலே போகிறப்ப ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வருது அப்படின்றதெல்லாம் பார்க்குறதுக்கு வரைஞ்சிருக்கிறோம். ஸோ இது இன்னொரு விதமான 2 சேனல் வரைஞ்சிருக்கிறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இதே ஆங்கிளில் கொஞ்சம் டிவேட் ஆகி இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட் இருக்குது இல்லையா, அதாவது நேற்று மார்க்கெட்டில் நடந்த சம்பவம், வெறுமனையாக நேற்று மார்க்கெட்டில் நடந்த 2 லோவை பிக் பண்ணி இந்த நேற்று மார்க்கெட் ஒரு ட்ரெண்டில் தான் மேலே மூவ் ஆகிருக்கு. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட இந்த 10,680 இந்த ஜோனில் ஓப்பன் ஆகிற மாதிரி தெரியும். ஒருவேளை இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் தற்காலிகமாக கீழே வரும்னு எதிர்பார்க்கலாம். மேலே போகிற மார்க்கெட் இதிலேயே சப்போர்ட் எடுத்து மறுபடியும் இந்த ட்ரெண்டை நோக்கி போகணும். அந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள் தெரியறதுக்காக இந்த ட்ரெண்ட் சேனல் வரைஞ்சிருக்கிறோம். ஸோ இறுதியாக ஒரு ட்ரெண்ட் சேனல் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டவுன் ட்ரெண்ட் சேனல். இப்போ ரீசெண்டாக க்ரியேட் ஆகிருக்கிற இந்த லேட்டஸ்ட் ஹை மற்றும் நேற்று பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி க்ரியேட் ஆன ஒரு ஹை, இது ரெண்டையும் வச்சு வரைஞ்சிருக்கிறோம். எதுக்காக இந்த டவுன் ட்ரெண்ட் சேனல் 2 டவுன் ட்ரெண்ட் சேனல் வரைஞ்சிருக்கோம். ஒன்று இந்த ஹையை பிக் பண்ணி வரைஞ்சிருக்கோம், இன்னொன்று இந்த ஹையை பிக் பண்ணி வரைஞ்சிருக்கிறோம். ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது இந்த ஜோனில் எதிர்பார்க்குறோம். ஒருவேளை மார்க்கெட் எடுக்கிறப்ப கீழே விழுதுன்னா எந்த சப்போர்ட்டில் நம்ம பை பண்ணலாம் அப்படின்றது தெரியறதுக்காகவும், இந்த அப்பர் பேண்டை உடச்சிட்டு மேலே போகிறப்ப மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போகும், ட்ரெண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காகவும் வரைஞ்சிருக்கிறோம். இப்படி பல ட்ரெண்ட் சேனல்ஸ் வரைஞ்சி வச்சுருக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் சார்ட்டிங் பிளாட்ஃபார்மில் தனித்தனியாக போட்டு ப்ரைஸ் ட்ரேட் ஆகிற சமயத்தில் எந்த ட்ரெண்ட் சேனலை நோக்கி ட்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், அந்த பாத்தை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ட்ரேடிங்க்கு உதவியாக இருக்கும். அதோடு சேர்த்து நம்ம மூவிங் ஆவரேஜ் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா, மூவிங் ஆவரேஜ் இப்போ பாசிட்டிவாக மேலே இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து 10,670 இந்த சைடு வரப்போ மூவிங் ஆவரேஜ் மிக்ஸ் ஆகிரும். பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.